சென்னையில் போதையில் மது பாட்டில்களை வீசி கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் மக்கள் நெருக்கடி மிகுந்த புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் பகலிலும் இரவிலும் தொடர்ந்து போதை ஆசாமிகள் அட்டகாசம் செய்து வருவதாக நிலையில் பெண் எஸ்ஐ, தலைமை காவலர் ஆகியோர் மீது போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்தியதால் மக்கள் பீதியில் இருக்கின்றனர். இரண்டே நாளில் மூன்றாவது சமமாக போதை இளைஞர்கள் அட்டகாசம் தற்போது அரங்கேறியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயம் பரத்தனை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் அரசு மதுபான கடை முன்பு சாலையில் அமர்ந்து மது அருந்துவிடையே ஏற்பட்ட மோதலில் பாட்டில்களால் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவண்ணாரப்பேட்டை கிராஸ் ரோட் பகுதியில் அரசு மதுபான கடை உள்ளது. இந்த கடைக்கு எதிரே தினந்தோறும் சாலையில் அமர்ந்து பூட்டி கிடக்கும் கடைகள் முன்பு மதுப்பிரியர்கள் மது அருந்தி வருகின்றனர். இந்த கிராஸ் ரோடு சாலை தினந்தோறும் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்வர்கள், பெண்கள் என அந்த சாலை பயன்படுத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை அருகில் மது அருந்தி கொண்டிருந்த பின்னர் அப்போது அவர்களுக்கிடையே திடீர் தகராறு ஏற்பட்டது. இதனால் 4க்கும் மேற்பட்டோர் ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அருகில் இருந்த காலி மது பாட்டில்களை கொண்டு ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது போன்று அடிக்கடி தகராறு ஏற்படுவதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாக பாட்டில்களை சாலையில் போட்டு உடைப்பதாகவும் இதனால் அச்சத்தோடு சாலையை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். வடசென்னையில் உள்ள ராயபுரம், ஆர்கே நகர், திருவொற்றியூர், பெரம்பூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் எதிரே சாலையில் அமர்ந்து மது அருந்துவதால் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுவதாகவும் வடசென்னையின் மதுபான கடையில் முன்பு ஏற்பட்ட தகராறு கொலையில் கூட முடிந்திருக்கிறது. எனவே சாலையில் அமர்ந்து மது அருந்துவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர்.